இன்னைக்கு இந்தியா மாதிரி நாடுகளில் ஒரு பக்கம் பார்த்தா இளைஞர்களுடைய மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கு. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். 35லேருந்து 40 வயசு 30லேருந்து 40 வயசு உள்ள பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். இப்போ மேற்கத்திய நாடுகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அங்கே நிறைய வயசானவங்க, அந்த நாடுகள்லாம் கிழடு தட்டி போயிடுச்சு. பாரதியார் சொன்ன உண்மையான இளைய பாரதம் இப்போ இந்தியாவில் தான் இருக்குது. அது இப்போ தான் இளைய பாரதம். 65% மக்கள் தொகை இளைஞர்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இவ்வளவு இளைஞர்களாக இருக்கக்கூடிய இந்தியாவில் நாம் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. இந்த வயசானவங்களுக்கான ப்ராப்ளம்ஸுங்கிறது என்னன்னா, ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லினஸ். பசங்கள்லாம் படிச்சுட்டு வேறு எங்கேயாவது போயிடுறாங்க. ரெண்டாவது, இவங்க போய் அங்கே இருக்க முடியறதில்லை. ஏன்னா இவங்க சொந்த ஊரில் இருந்துட்டு வெளியூருக்கு போனால் அந்நியமாக ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது அதிக நாட்கள் உயிர் வாழும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இவங்களால் வாழ முடியல. மூணாவது இவங்களுடைய இன்னொரு ப்ராப்ளம் ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு டிப்ரெஷன். அது மூணாவது ப்ராப்ளம். நாலாவது ப்ராப்ளம் வயோதிகத்தை அடையிறத ஒரு மனமகிழ்ச்சியோடு இவங்களால் அடைய முடியல. இப்போ நீங்கள் எந்த வீட்டில் போய் வயசானவங்களை பார்த்தீங்கனாலும் அவங்கக்கிட்ட எப்படிங்க இருக்கீங்கன்னா, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 80-90 வயசு இருக்கவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா, எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, பின்ன நல்லா இல்லாமல் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கேள்வியே பிடிக்காது. நல்லா தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பெரியவர்கள்ட்ட கேட்பேன், எப்படி சார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அருமையாக இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னா, என்னத்தை இருக்கிறோம், அப்படியே போயிட்டுருக்குது, காலை வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம், என்னமோ போகுதுப்பா, என்னத்தை போகிற பெருசாக இருக்குதுப்போ அப்படிம்பாங்க. காடு வாங்குது, வீடு போகுங்குது அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? இன்றைக்கி ஏஜிங் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி அதிக நாட்கள் வாழ்வதற்கான மருத்துவம் வந்துருச்சு. இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒன்றில் காமனாக செத்து போகிறது இருந்தது. இன்றைக்கி நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம், பேஸ் மேக்கர் வைக்கிறோம், அப்புறம் ஃபைப்ரிலேட்டர் வைக்கிறோம். இந்த மாதிரி நிறையா சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகிருச்சு, மெடிசன்ஸ் அட்வான்ஸ் ஆகிருச்சு. இது மாதிரி நிறையா நமக்கு மாத்திரைகள் வந்துச்சு. பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரைகள், சுகருக்கு மாத்திரைகள், இதெல்லாம் வர ஆரம்பித்ததுனுடைய விளைவு என்னன்னாக்கா ஆன்டிபயோட்டிக்ஸினுடைய இது, அதுலேயும் அட்வான்ஸ்டு மெடிசன்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டிபி அப்படின்னா அது குணப்படுத்துறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட்டீங்கன்னா யூ கேன் பி க்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி மெடிசன் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. இன்னொன்று, வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த சொந்த ஊர்லேயே இருந்த நிலைமை மாதிரி எல்லோரும் ஒரே ஊரில் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க, அப்படி இருந்த காலம் போய் இன்றைக்கி என்னென்னா சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் வெளியே போக வேண்டிய சூழல், வெளி மாநிலம், வெளி மாவட்டம், சில நேரங்களில் வெளிநாடுகள் போக வேண்டிய ஒரு சூழல். இதெல்லாம் சேர்ந்து இந்த ஏஜிங்குங்கிற ஒரு ப்ராசஸை ரொம்ப கஷ்டமாக்குது. முதல்ல ஏஜ் ஆகிறவங்களுக்கு நம்ம எந்த விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங்கும் கொடுக்கறதில்ல. இப்போ ஏஜ் ஆனவங்களுக்காக ஏதாவது ப்ரோக்ராம் நடத்துகிறோமா? நம்ம யூத்துக்காக ப்ரோக்ராம் நடத்துகிறோம். வயசானவங்களுக்காக எந்த சேனலாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துதா? தேவை. ஏன்னா வயசானவங்களுக்கான ப்ராப்ளத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஃபோரம் கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னால், நம்ம முகத்தை பார்க்குறோம், கண்ணாடியில் 4 நாள் வயசாகிறது தெரியுது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த வயசாகிறதுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. நம்ம கார் எப்படி வயசாகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பழசாகுதோ அதே மாதிரி நாமளும் வயசாகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணணும். அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. யாரெல்லாம் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ஈஸி. ரெண்டாவது ஏன் இந்த லோன்லினஸ் வருது? நமக்குள்ள ஒரு ஈகோ.
இப்போ ஈகோவை விட்டுட்டு நாம் யாருக்காவது பிரயோஜனமாக இருப்போம் அப்படின்னு நினச்சி நம்ம மகன் வீட்டுக்கோ மக வீட்டுக்கோ போய் அங்கே நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செஞ்சோம்னா இந்த லோன்லினஸ் வராது. மூணாவது, நம்முடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கான சர்க்கிளை நம்ம ஏற்படுத்திக்கணும். என்றைக்கு நாம் அந்த சர்க்கிளை ஏற்படுத்திக்கிறோமோ அப்போ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, காலையில் ஒரு வாக்கிங், 2 பேர் சேர்ந்து ஒன்றா போகிறது. கணவன் மனைவியும் வாக்கிங் போகிறவங்கள நான் பார்த்துருக்கேன். சில பேர் பாடிக்கிட்டேலாம் போகிறாங்க. அதே மாதிரி சங்கீதம் பிடிச்சா நம்ம ஒன்றா போகலாம், கொஞ்சம் லேட்டாக வரலாம் வீட்டுக்கு. நம்முடைய இருத்தலால் யாருக்கும் தொல்லை இல்லை, இருந்தால் பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கு பிடித்த சில நிகழ்ச்சிகள், அதுக்கேற்ற மாதிரி அவங்க குழந்தைகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் வகையாக முறைப்படுத்திக்கிட்டா அப்போ நிச்சயமாக ஏஜிங் அப்படிங்கிறது இட் வில் நாட் பி ஏஜிங் வித் ரேஜிங். ஒன் நீட் நாட் ஹாவ் டு ஏஜ் வித் ரேஜ், ஒன் கேன் ஏஜ் வித் கிரேஸ். அந்த மாதிரி வயோதிகம் என்பது இயல்பானது. ஆனால் அதை நம்ம வளர்வதற்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டால் நாம் வயதானவர்களாக ஆவதில்லை. வளர்வதை நிறுத்துகிற போதுதான் வயதானவர்களாக ஆகிறோம். எனவே வயோதிகத்தை அடைகிற போதும் நம்மை நல்ல செயல்களில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்போமே, ஆனால் நாம் முதுமை என்பதை வரமாக கருதுவோமே தவிர பாரமாக கருத மாட்டோம். நன்றி, வணக்கம்.